நடிகை த்ரிஷா அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறாரா? இதை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் பரவி கொண்டு இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது நடிகை த்ரிஷா அதுக்கப்புறமா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை கனெக்ட் பண்ணி நிறைய ரூமர்ஸ் சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருக்குது. ஸோ நடிகை த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் தொடர்பில் இருக்காங்க. அதன் காரணமாக சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பரவியது. அதை தொடர்ந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷாவும் விஜயும் ஒன்றா போகிறது. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சிஎம் ஆகும் ஸ்டேஜில் த்ரிஷா கலைஞர் இருந்தது. அதைத் தொடர்ந்து அஜித் அவர்களோட தாய் இறந்தப்போ விஜய் அவர்கள் கூட த்ரிஷா அவரும் போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சமயத்தில் திருச்சியில் இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது. அதாவது விஜய் அவர்கள் போட்டியிட்டு அதே தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது. இந்த இடைத்தேர்தலில் த்ரிஷா அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற செய்தி சோஷியல் மீடியாவில் செம்மையாக பரவி கொண்டு இருக்குது. இது செய்தியாக பரவி கொண்டு இருக்கா, ரூமர்ஸாக பரவி கொண்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் திருச்சியில் யார் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம் அனௌன்ஸ் பண்ணால் மட்டுமே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ராகவலான்ஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட பெயர் அடிப்படுகிறது. இப்போ த்ரிஷா அவர்களோட பெயரும் அடிப்படுகிறது. ஒருவேளை த்ரிஷா அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருச்சி கிழக்கிலே த்ரிஷா அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆளுங்கட்சி திருச்சியில் தோற்றால் அது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக ஆகிவிடும். இந்த தவறை விஜய் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு